மாண்பு உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட மருத்துவக் கல்லூரி போதிய இடவசதி குறைவாக இருக்கிறது. அதையும் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் குறைபாடு இருக்கிறது. அதனால கொஞ்சம் அதை கவனமா பார்த்து மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம விரிவான ஆய்வை நம்ம மேற்கொள்ளவிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கான எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதற்கான உரிய நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம் என்பதை நான் சொல்ல. எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை அரசு மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட் 6000 பேரும், அதே போல இன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 1700 பேர். பெட்டு கொரோனா நேரத்தில் கழக அரசு அதிகமாகவே இருக்கு. ஆனால் அங்கே போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இறுதி அறுவை சிகிச்சை, அதே போல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கழக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்தோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதை உடனடியாக செய்ய அரசு முன்வர வேண்டும். அதே போல கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியதை போல இப்ப உயர் சிறப்பு மருத்துவர்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரோட பற்றாக்குறை இருக்கு. கண்டிப்பா அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜெர்னலிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், அப்புறம் எம்டி, எம்எஸ் போன்ற பிஜி டாக்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட கூடிய பணியிடங்கள் நம்ம உருவாக்கல இத்தனை வருஷம். நம்ம முதல் முறையாக இப்ப 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடங்கள் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக கார்டியாலஜி, நெஃப்ராலஜி போன்ற டாக்டர்ஸோட நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்புறம் கூடுதல் செவிலியர்களும் கேட்டிருக்கீங்க. நம்ம கண்டிப்பா தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அதற்கு வழங்குவோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வசதியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஆய்வு மேற்கொண்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுப்போம். நன்றி. மாண்புமிகு சீனிவாச சேதுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பத்தூர் பேரூராட்சி அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி மற்றும் சிங்கம்னாரி அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி செய்து தருமாறு தலைமையாக கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசியலின் கவனத்தில் இருக்கு. இதற்கான தேவையை நம்ம விரைவில் பூர்த்தி செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோ ஹரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆனால் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு என்று சொன்னால் பள்ளிப்பட்டிலிருந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. சுமார் 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளதால் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மாண்புமிகு அமைச்சர் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி கேட்டிருக்காரு. பக்கத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி இருக்கு. நம்ம எத்தனை பயனாளிகள் அங்கே தேவைப்படும் என்பதை ஆராய்ந்து அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். நன்றி.